ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசுகிறவங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிற விஷயங்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? அதில் போன 2 பதிவுகளில் நம்ம பாவக்காரகங்களையும் கிரகக்காரகங்களையும் பார்த்துட்டோம் இல்லைங்களா? இப்போது இந்த பாவக்காரகங்களும் கிரகக்காரகங்களும் சேர்ந்து தான் இந்த காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிற விஷயத்த செய்ய போகுது. காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பாவக்காரகங்களையும் உங்களுக்கு சொன்னேன், அதே போல் கிரகக்காரகங்களையும் உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா? இந்த 2 விஷயங்களும் சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்யும் இல்லைங்களா? அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த பாவங்களில் ஒவ்வொரு காரகங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த பாவ காரகத்தையே இந்த கிரகங்களும் வச்சிட்ருக்கு இல்லைங்களா? அதாவது இங்கே 4ஆம் பாவம் அப்படிங்கிறது தாய்க்காரகன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அதே போல் சந்திரன் தான் தாய்க்கு காரகர். புரியுதா உங்களுக்கு? பாவத்தில் தாய்க்காரகன் இருக்குது. இந்த பாவம் 4ஆம் பாவம் அப்படின்னு சொன்னாலே அது தாயைத்தான் குறிக்கும். உங்கள் அம்மாவுக்கு உடம்பு நல்லா இருக்கா அப்படின்னு இப்போ ஒரு ஜாதகர் நம்மக்கிட்ட வராரு ஜாதகம் பார்க்க. அவர் என் ஜாதகத்தில் எங்கள் அம்மாவுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படின்னா நம்ம இந்த 4ஆம் பாவத்தை தான் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தாய்க்குரிய காரகங்கள் எல்லாமே 4ல் தான் இருக்குது. அதே போல் சந்திரன் தான் தாய் அப்படிங்கிற காரகரே சந்திரன் தான். சந்திரன் எப்படி இருக்காரு இந்த ஜாதகத்தில்னு பார்த்தோன்னா, 4ஆம் பாவம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அவங்க அம்மாவை பற்றி நம்ம எல்லா விஷயங்களையுமே சொல்ல முடியும். அதே போல் ஒரு ஜாதகர் எனக்கு திருமணம் எப்போ ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்படின்னா, அவருடைய 7ஆம் பாவத்தை பார்த்துட்டு, அதே போல் இப்போது இந்த ஜாதகர் ஆணாக இருந்தால் நம்ம சுக்கிரனை பார்க்கணும், அதே போல் பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா செவ்வாய் பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி செவ்வாயும் 7ஆம் பாவமும் ஒரு பெண்ணுக்கு திருமணத்தை பற்றி சொல்லணும், சுக்கிரனும் 7ஆம் பாவமும் ஒரு ஆணுக்கு திருமணத்தை பற்றி சொல்லணும். அதுபோல் ஒரு பாவமும் ஒரு கிரகமும் தான் எல்லா விஷயங்களுக்கும் காரகமாக இருக்கும். ஓகேங்களா? அதில் பாரம்பரிய முறையில் காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த 4ஆம் பாவம் அப்படிங்கிறது தாய்க்குரிய பாவமாக இருக்கப்போ, அந்த 4ஆம் பாவத்தில் இங்கே சந்திரன் 4ஆம் பாவத்தில் சந்திரனே இருந்தால் இது காரகோ பாவ நாஸ்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போது இந்த 4ஆம் பாவம் தான் தாயை பற்றி பேசுது, சந்திரன் தான் தாய் பற்றி பேசுது. அப்போது இந்த 2 விஷயங்களுமே ஒரே இடத்துல சேரும்போது அந்த விஷயங்கள் ஓவர் டோஸ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நிறையா ஒரு இதுவும் 100%, இந்த பாவத்திலையும் தாய்க்காரகம் 100% இருக்குது, சந்திரனிலையும் தாய்க்காரகம் 100% இருக்கும்போது அந்த 2மே இணையும் போது அங்கே 200% அந்த காரகம் ரொம்ப பூஸ்ட் ஆகி இருக்கும். அப்போது ஒரு விஷயம் ரொம்ப இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக இருக்கணும். இப்போது ஒரு காஃபியில் நம்ம சர்க்கரை போட்டு குடிக்கிறோம் அப்படின்னா அந்த சுகர் அந்த காஃபிக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு மட்டும்தான் இருக்கணும். ஒரு தேவைக்கு மீறி ஒரு கப்புக்கு 1 ஸ்பூன் சுகர் போதும் அப்படின்னா நம்ம 4 ஸ்பூன் சுகர் அதில் போட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அது திகட்டும் இல்லையா? அந்த மாதிரி இந்த பாவத்தில் தாயார் அப்படிங்கிற விஷயம் திகட்ட இருந்தது அப்படின்னா அந்த விஷயம் சிறப்பாக இருக்காது. அப்படிங்கிறத தான் அவங்க காரகோ பாவ நாஸ்தி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கெட்டுருச்சுன்னு சொல்லலை, ஒரு விஷயம் கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அந்த விஷயம் சரியில்லை அப்படின்னு அர்த்தம். இது அப்படி இல்லை, ஒரு மாதிரி நாஸ்தி ஆகுது அப்படின்னா அந்த விஷயமே திகட்ட இருந்தது அப்படின்னா அதை அனுபவிக்கிறதுல சிரமம் அப்படிங்கிற விஷயம் மாதிரி ஆகிடும். இப்போது ஒரு ஜாதகருக்கு 4ஆம் பாவத்திலேயே சந்திரன் இருக்கார் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். அந்த ஜாதகருக்கு தாய் மேலே ரொம்ப பிரியம் இருக்கும், ரொம்ப பாசம் இருக்கும். அப்போ என்னென்னா என்ன ஒரு விஷயமானாலும் அம்மாவை கேட்டுட்டு தான் சொல்லுவேன், அம்மா கேட்டுட்டு தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி எப்போவுமே அம்மா 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 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வேறு வேறு கிரகங்களுக்கும் அதாவது ஒரு சுக்கிரன் அப்படின்னு வச்சுக்கோங்க, 7ஆம் பாவம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுக்கெல்லாம் இவங்கள பிடிக்காமல் போயிடும். எப்போ பார்த்தாலும் அம்மா அம்மா அம்மான்னு எதுக்கு எடுத்தாலும் அம்மா அப்படின்னே ஒரு ஜாதகர் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னா அவரோட மனைவிக்கு அதில் ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கும், அவருடைய அப்பாக்கே கூட அதில் திருப்தி இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி என்னை சுயமாக கூட உனக்கு முடிவு எடுக்க தெரியாதா, எல்லாமே உங்கள் அம்மாவை கேட்டுட்டு தான் செய்வியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த பாவமும் அந்த கிரகமும் சேர்ந்து அந்த ஜாதக
ஜாதகருடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை உண்டு பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறது. இப்போ இது அதே நீங்கள் இந்த இடத்துல வச்சு பார்க்கலாம். இப்போ 7ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இந்த 7ல் சுக்கிரன் இருக்கிறாரு அப்படின்னா இந்த ஜாதகர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க ஆண் ஜாதகமாக இருந்தால் மனைவி மேலே ரொம்ப அக்கறையாகவும் ரொம்ப பிரியமாகவும் இருப்பாங்க. 7ஆம் பாவத்திலேயே சுக்கிரன் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மாதிரி சிறப்பான விஷயமாக இருந்தால் கூட இது வேறு சில விஷயங்களுக்கு ஒரு திகட்டல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கொடுக்கும். கடைசியில் அவருக்கு வந்து ஒரு பேரே இருக்கும், அது பொண்டாட்டிதாசன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எப்போவுமே மனைவியோடையே இருக்கிறது, மனைவியை பற்றியே பேசுகிறது, மனைவிக்காகவே வேலை செய்கிறது அப்படின்னு இருந்தது அப்படின்னா அந்த ஆண்களுக்கு வந்து என்ன மாதிரி அவர் வந்து எப்போ பார்த்தாலும் ஒய்ஃப் சொல்கிறதாங்க கேட்பார், அவங்க ஒய்ஃப் தலையாட்டினாதான் அவர் செயல்படுவார் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் வந்து பொண்டாட்டிதாசன் அப்படிங்கிற ஒரு பேர் வாங்குவாங்க. அது சில இடங்களில் நல்லா இருந்தால் கூட நிறைய இடங்களில் அது சிறப்பாக இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி அந்த பாவமும் அந்த கிரகமும் நிறையா ஒன்றா சேர்றபோது அது ஒரு 200% 500% அந்த பாவம் கூடி வேலை செய்கிறனால அந்த பாவம் கொஞ்சம் நாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறது தான் காரகோ பாவ நாஸ்தி. இதில் வந்து எல்லாமே வரும். இப்போது லக்ன பாவத்தில் சூரியன் வர்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. லக்னம் அப்படிங்கிறதே தலைமை செயல்பாடுகள் எல்லாத்துலேயுமே நான் தான் பெருசு அப்படின்னு நினைக்கிறது தான் லக்னம். அந்த லக்னத்துக்கு சூரியன் வந்துட்டாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சூரியன் யார், எனக்கு மேலே யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாள். இந்த நான் தான் பெருசுன்னு நினைக்கிற லக்னமும் எனக்கு மேலே யாரும் இல்லைன்னு நினைக்கிற சூரியனும் ஒரே இடத்துல சேரும்போது லக்ன பாவத்திலேயே சூரியன் வந்தார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த லக்னக்கார ஜாதகரை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தலைக்கணம் பிடிச்சவர், அவருக்கு மேலே யாரும் இல்லைன்னு நினைக்கிறாரு, எல்லாமே தான் நினைக்கிறாரு, நம்ம சொல்கிற எந்த பேச்சும் அவர் கேட்க மாட்டார், அவர் நமக்கு செட் ஆக மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எல்லாருமே அவாய்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி தான் பெருசு அப்படின்னு நினைக்கிற ஒரு லக்னமும் தனக்கு மேலே யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கிற சூரியனும் சேரும்போது அந்த இடத்துல ரொம்ப ஆட்டிடியூட் காட்டுறவங்களா அந்த ஜாதகர்கள் இருந்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஓகேங்களா. 2ஆம் பாவத்தில் ஒரு முக்கியமான காரகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது சம்பாதிக்கும் பணம், கைப்பணம் அப்படின்னு சொல்கிற பணம் தான் இங்கே 2ஆம் பாவத்தோட முக்கியமான காரகம். அடுத்து பேச்சு அப்படின்னு சொல்கிறதும் 2ஆம் பாவத்துடைய காரகம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இந்த பணம் அப்படிங்கிற பேச்சு அப்படிங்கிற 2 பாவங்களுக்கும் குரு இந்த பாவத்தில் வர்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. குரு வந்து 2ஆம் பாவத்துக்கு வர்றாரு அப்படின்னா அந்த தனக்காரகன் அப்படிங்கிற அந்த பணமும் குரு தான் பணத்துக்கும் காரகர். 2ஆம் பாவம் தான் கைப்பணத்துக்கும் காரகம். அப்போது இந்த குருவும் அந்த 2ஆம் பாவமும் அங்கே சேரும்போது கை நிறைய பணம் சம்பாரித்து தூம்னு செலவு பண்ணி அந்த பணத்தை வீணடிப்பாங்க அப்படிங்கிறது. அதாவது கையில் இருக்க எல்லா பணமும் என்ன ஆகும், செலவாயிடும் இல்லைங்களா. அதை வந்து பத்திரப்படுத்தணும். அந்த பத்திரப்படுத்துகிற இடத்துக்கே இது போகாமல் கையில் இருக்க பணத்தையெல்லாம் இங்கே இருக்கிற குருவும் அது ஒரு லக்ஸுரியாக செலவு பண்ணி வீணடிப்பாங்க. அந்த இடத்துல அந்த பணம் அப்படிங்கிற காரகமும் பணக்காரகரான குருவும் சேரும்போது அந்த பணத்தை பத்திரப்படுத்த தெரியாமல் வெட்டியாக செலவு பண்ணி வீணடிச்சிருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் இந்த இடத்துல காரகோ பாவனாஸ்தியாக இந்த 2ம் சேர்ந்தது அப்படின்னா அது காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறது. அதே போல் இங்கே வாக்கு, அதாவது பேச்சு திறன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த பேச்சுக்கும் குரு தான் காரகராக வருவார். அப்போது இவங்க ரொம்ப ஓவராக பேசுவாங்க அப்படின்னும் அந்த ஓவராக பேசுகிறனால அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னும் இந்த இடத்துல சொல்ல முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இந்த இடத்துல கேது வர்றாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. கேது பேச்சுக்கு காரகர் கேது இந்த இடத்துக்கு வந்து 2ஆம் பாவத்தில் அந்த பேச்சு திறன் அப்படிங்கிற விஷயமும் இருக்குது இல்லைங்களா. அப்போ இவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்னா, அதாவது ரொம்ப எல்லாமே தனக்கு தான் தெரியும் அப்படிங்கிற பேச்சில் அவரை ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு நல்ல பேர் கிடைக்கும். இருந்தாலும் அது கொஞ்சம் இடத்துல தான் கிடைக்கும். சில இடங்களில் என்னமா இருக்குன்னா, ஐயோ அது சரியான ஒளரவாயி பேசிக்கிட்டே இருக்கும், அது பக்கத்தில் உட்காரவே முடியாது அப்படின்னு சொல்லி நம்மளை விட்டு எந்திரிச்சு ஓட தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி பேச்சு அப்படிங்கிற விஷயம்
விஷயத்தில், அதாவது ரொம்ப ஞானமாக பேசுகிறதா சொல்லி அவங்க ஏதோ ஒன்று ஒரு விஷயத்தை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பேசும்போது அதை கேட்கவே நம்மளால் முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் வந்து இங்கே ஞானக்காரகனான கேது பேசும்போது அது எல்லாத்துக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதை காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு பாவம் கெட்டு இருக்குது அப்படிங்கிறது வேற, ஒரு பாவம் நிறைய திகட்ட இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரி எல்லா பாவங்களுக்குமே ஒவ்வொரு அந்த காரகத்தோட இருக்க கிரகங்கள் வரும்போது அந்த பாவம் தன்னை ரொம்ப வெளிப்படுத்தி அது ஒரு கெட்ட பேர் வாங்கிக்கும், இல்லை அதை பிடிக்காமல் போயிடும். அந்த மாதிரி விஷயங்கள் தான் காரகோ பாவனாஸ்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அடுத்து நம்ம வந்து இப்போது இதை பாரம்பரிய முறையில் நம்ம வந்து இந்த காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். இதுவே வந்து கேபி முறையில் இந்த விஷயம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வர பதிவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.